விழுப்புரத்தில் தனியார் பைக் ஷோரூமில் மின்சாரம் தாக்கி ஊழியர் பலியான சம்பவத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினர் இறந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பழங்குடி இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளர் கன்னியப்பன் பிரபல தனியார் பைக் நிறுவனத்தில் பணியின் போது கடந்த ஜூலை 1ஆம் தேதி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் உடலை வைத்து போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இச்சம்பவத்தை தொடர்ந்து உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்ததை தொடர்ந்து ஊழியரின் உடல் 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாடம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டோம். பிரேதத்தில் சந்தேகம் இருக்குன்னு 2 நாளாக எடுக்கலை. 2ஆம் தேதி பாடியை வாங்கிட்டு வந்தது. நாங்கள் அனைத்து கட்சி தோழர்களும் கூடி ஒன்றா இப்போ பேசி தீர்மானம் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுக்க வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு அதுக்கும் அரசு நிவாரணம் வழங்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் என்ற பல்வேறு கோரிக்கையை வைத்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரரை வந்து 2ஆவது தரமாக போஸ்ட் பண்ணணும். ஆமாம், எங்களுக்கு அதுக்கு தகுந்ததுக்கு நடவடிக்கை எடுத்தா இருந்தான். ஒரே பெண்ணு தான், ஒரே குழந்தை இப்போ தான். சென்னை அடுத்த போரூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த நபரை தாக்கியதாக எழுந்த புகாரில் காவலர் கணேசன் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடலில் காயங்களுடன் சிகிச்சை பெற்ற சண்முகப்பிரியன் என்பவர் தன்னை போரூர் காவல் நிலைய போலீசார் தாக்கியதாக மருத்துவர்களிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சண்முகப்பிரியனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். நள்ளிரவில் ஐயப்பந்தாங்கலை சண்முகப்பிரியன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் போரூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது புகார் அளிக்க காலையில் வருமாறு கூறிய போலீசார் சண்முகப்பிரியனை பைப்பால் அடித்ததாகவும் தெரிகிறது. அவரது காயங்களில் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் காவலர் கணேசன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.